الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما لي لا أعبد الذي فطرني وإليه ترجعون صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم اتق المحارم تكن عبد الناس صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மாபெரிய அருளால் சிறப்பும் தொழுமையும் வாய்ந்த நம்முடைய ஐயம்பேட்டையின் பாக்கியமான இந்த மஸ்ஜிதில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் உன்னதமான இந்த நிகழ்வை அவன் இங்கே நடப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தான். இதற்கு காரணமாக இருந்தவர்களை பொருந்தி கொள்வானாக. இதற்கு உதவுகிறவர்கள் உடலால், பொருளால், இன்னொரு பக்கம் சிறப்பான நமது நிர்வாகம், எங்கள் அத்தாயினுடைய அன்பு கண்மணிகள், தகுதிமிக்க உஸ்தாதுமார்கள், எங்களுடைய மாணவ செல்வங்கள், இங்கே நிரம்பி இருக்கிற ஐயம்பேட்டையின் பெருமக்கள், குறிப்பாக அதிகமான என் முரீதுகள், சிறப்பான தாய்மார்கள் எல்லோருக்கும் ஆரம்பமாக நிறைய துஆ செய்து துவக்குகிறேன். அல்லாஹ் நம் யாவரையும் அவன் பொருந்தி கொண்ட இடத்தில் நின்று அவனை நாம் பொருந்தி கொண்டு வாழச் செய்வானாக. சங்கை மிக்கவர்களே, ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிச்சத்தை நோக்கியே நாம் பயணிக்க வேண்டும் என்கிறார்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்வான், அல்லாஹு நூறு ஸமாவாதி, அல்லாஹ் தன்னை நூர் என்று சொன்னான். நான் ஒரு பேர் ஒளி என்கிறான் அல்லாஹ். அவனை முகவரிப்படுத்துகிற போது பேரொளி, சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முகவரிப்படுத்தும் அல்லாஹ் ஈமானையும் இஸ்லாத்தையும் முகவரிப்படுத்தி சொல்கிற போது யுஹ்ருஜுக்கும் மினல்-ظுலுமாத்தி இலன்-நூர், இருண்ட உலகத்தை விட்டும் வெளிச்சமான உலகத்தை நோக்கி உங்களை கொண்டு வருவார்கள்.
நீங்கள் வாழ்கிற உலகம் இருட்டு. இதில் பார்க்கிற பொருள்கள் வெளிச்சத்தில் தெரிந்தாலும் நம்மை இருட்டை நோக்கி பயணிக்க செய்கிற பொருள்களையே நம் பார்வை சந்திக்கிறது. இங்கே நாம் கலப்பதும் கலந்திருப்பதும் உறவாடுவதும், இங்கே நம்முடைய உழைப்புகள் உட்பட அத்தனையிலும் இருள்கள் இருக்கக்கூடாது என்கிறான் அல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை இருளை விட்டும் வெளிச்சத்தை நோக்கி, பேர் ஒளியை நோக்கி கொண்டு வருவார்கள். நான் இங்கே உங்கள் எல்லாருடைய இதயத்திலும் பதிக்க விரும்புகிறேன். நாம் இருண்ட வாழ்க்கை என்ன? எது வெளிச்சம்? கண்ணுக்கு தெரியும் இந்த வெளிச்சம் அல்ல. அல்லாஹ்வும் ரசூலும் திருப்திப்படுகிற வாழ்க்கைதான் வெளிச்சமான வாழ்க்கை. அல்லாஹ்வையும் ரசூலையும் அதிருப்திப்படுத்தும் வாழ்க்கை அது இருண்ட வாழ்க்கை. வெளிச்சமான மண்ணில் நடந்தாலும், மிக ஜொலிப்பாக இருந்தாலும், அங்கே அல்லாஹ் திருப்திப்படவில்லையா, ரசூல் பொருந்திக் கொள்ள மாட்டார்களா, அந்த வாழ்க்கை அது இருண்ட வாழ்க்கை என்கிறான் அல்லாஹ். நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் இருக்க வேண்டும். இன்னொரு பக்கம் உயர்வான நிலையை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை வைத்து கேட்கிறார்கள், நான் வழி சொல்லட்டுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசின செய்திகளை பார்த்தால் ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டும். இன்றைக்கு நம்முடைய கவனம் அங்க போறதற்கு பல இடங்களில் தடை இருக்கிறது. கொஞ்ச நேரம் இது போன்ற விஷயங்களை கேட்கிற வாய்ப்பு, கேட்கிற போது ஒரு வகையான மனதில் இதம், இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு, அது சில மணி துளிகளுக்கு பின்னால் நம்மோடு நம்மை வழிகெடுப்பதற்கே ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஒன்று ஷைத்தான், இன்னொன்று நஃப்ஸு. இந்த ரெண்டும் கவனத்தை எங்கோ செதற விட்டு, சரி இன்னும் கொஞ்ச நாள் போனால் சரியாகிக்கிடுவோம், இந்த நிலை இன்னும் கொஞ்ச நாள் கழியட்டும், நான் கேட்பதெல்லாம் எத்தனை நாள், அது அத்தனை நாள் கழிந்தால் சரியாகுவோம் என்று பல பேர் நினைக்கிறோம். எத்தனை நாள் கழிய வேண்டும்? அத்தனை நாள் வரையிலும் உங்களுக்கான வாழ்க்கைக்கான கேரண்டி யார்? வாழ்க்கைக்கு கேரண்டி இத்தனை நாள் வரைக்கும் நீங்க இருப்பீங்க. நாளைய நிலையில் உறுதி இல்லாத வாழ்க்கை, நாளைய நிலையில் உறுதி இல்லாத வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நான் சரியாகிற வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுக்கிற போது பயன்படுத்துங்கள். விட்டுவிட்டால் மீண்டும் அந்த வாய்ப்பு கிடைக்காமலும் பல பேர் அல்லாஹ்வை சந்திக்க போய்விடுகிறார்கள். சரியாகாமலேயே அல்லாஹ்ட்ட போயிடுறாங்க. எதை கொண்டு விமோச்சனம் பெறுவது? எதை கொண்டு வெற்றி அடைவது? நான் வெற்றி அடையாமல் வாழ்க்கையை முடித்தால் வந்த நோக்கமே நிறைவேறவில்லையே. அர்த்தமுள்ள இந்த உலகில் அர்த்தமற்று வாழ்ந்து விட்டேனே. நான் பல வகையிலும் என்னை சரி செய்கிற முயற்சியில் கவனம் இருக்க வேண்டும். ஒரு கட்டம் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை வைத்து கேட்கிறார்கள், யார் மையஅஹுது மின்னி, நான் சில காரியங்களை சொல்வேன், யார் தயார் எடுப்பதற்கு? நான் சொல்லும் விஷயத்தை எடுப்பதற்கு யார் தயார்? எல்லாரும் எடுக்கணும், அது ரசூலுடைய விருப்பம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் ஊக்கப்படுத்துகிறார்கள், நான் சொல்ல போகிறேன், நீங்கள் வெளிச்சமான பாதைக்கு போவதற்கான வழிகளை, இருண்ட உலகத்தை விட்டு நீங்க வெளியில் வாருங்கள். யார் தயார் கேட்கிறாங்க. சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அனா, நான் தயாருன்னாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் யார் தயாருன்னு கேட்கல, எல்லாரும் தயார். முந்தினவங்க எப்பவுமே பாக்கியவான்கள். அல்லாஹ் எமக்கு எப்போது முந்தி போகிற வாய்ப்பை வழங்குவானாக. வஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன் உலாயிகல் முகர்ரபூன், முந்தியவர்கள் தான் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றவர்கள்ங்கிறான் அல்லாஹ். முந்திரணும். இப்ப யாரு தயார்? நாங்க தயார். நீங்க அல்லாஹ்வோட நெருக்கம் கிடைச்சிடும். தயாராக முடியுமா இல்லையா? நீங்க தயாருன்னு சொன்னீங்க பாருங்க, அல்லாஹ் உங்களை தயாரான நிலையில கொண்டு அவமிட்டுருவான். முயற்சி தான் என் வேலை, சொல்வதுதான் என் வேலை. அதை ஒப்புக்கொள்வதற்கு நான் தயாராக வேண்டும். ஒப்புக்கொண்ட வாழ்க்கையை எனக்குள் கொடுப்பதற்கு அவன் காத்திருக்கிறான். நான் ஒப்புக்கொண்டால்
அந்த வாழ்க்கையை எனக்குள்ளே கொண்டு வருவதற்கு என் ரப்பு காத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய வேலை எப்படிப்பட்ட வேலை? குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான், தன்னை அறிமுகப்படுத்துகிறான். ஒரு வினாடி ஓய்வில்லாமல் அவன் ஈடுபாடோடு இருக்கிறான்ங்கிறான். ஒரு வினாடி ஓய்வில்லை அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ் தூங்குவானான்னு கேட்டாங்களாம். அல்லாஹ் தூங்குனா உலகம் முடிஞ்சிரும்னாங்க. எப்படி தாங்கும் உலகம்? லா தஅஹுதுஹு சினத்து வலா நௌம், அவன் தூங்குவதும் இல்லை, சிறுதூக்கமும் கூட அவனுக்கு வருவதில்லை. குர்ஆன் சொல்லும். குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான், ஒவ்வொரு நாளும் அவனுக்கு பெரிய பெரிய வேலைகள். அவ்வளவு பெரிய வேலை உள்ளவன் அல்லாஹ் என்னையா கண்காணிக்கிறான்? ஒவ்வொரு தனி மனிதனையும் வாட்ச் பண்றான். இன்ன ரப்பக்க லபில் மிர்சாத், உன் ரப்பு உன்னை உற்று நோக்குகிறான். அல்லாஹ் யார்? ஒவ்வொரு தனி நபரையும். இப்ப நமக்கு அல்லாஹ் இவ்வளவு கூட்டத்தில் நம்மளை பார்க்க போறானா நினைக்கிற போதுதான் தவறு செய்து விடுகிறோம். இத்தனை பேர்களிலும் ஒவ்வொருவர்களையும் அவர்களின் மன ஓட்டங்களையும் அல்லாஹ் அறிகிறான். இங்கே இருக்கிற ஒவ்வொருவர்களின் மன ஓட்டம் என்ன அல்லாஹ்வுக்கு விளங்கும். வெளிச்சத்தை நோக்கி பயணமாகுவதற்கு எத்தனை பேர் இப்போது தயார் என்று முடிவுக்கு வந்தோம் அல்லாஹ்வுக்கு விளங்கும். எத்தனை பேர் யோசிப்போம் என்று இருக்கிறோம் அல்லாஹ்வுக்கு தெரியும். அவன் ஒவ்வொருவர்களோடும் தன் பார்வையை வைத்திருக்கிறான். அல்லாஹ் அவனை குறித்து அறிவதற்கான தௌஃபீகை வழங்குவானாக. அல்லாஹ் நம்ம எல்லாரும் வெளிச்சத்தை நோக்கி பயணிக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்களேன். நாம சொல்லணும், அவ்வளவுதான். நம்மை கூட்டு போறது அல்லாஹ்வுடைய வேலை. அதற்கு 1000 வழிகள். இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 விஷயத்தை நான் சொல்றேன். மையாஹுது மின்னி ஹம்ஸ கலிமாத்தின், 5 விஷயங்களை சொல்கிறேன், யார் எடுப்பதற்கு தயார்? முந்திக் கொண்டார்கள் சய்யிதுனா அபூ ஹுரைரா. அன ஆஹுது யா ரசூலல்லாஹ், நான் எடுத்துக்கொள்றேன். ஃபஅஹத பியதி, உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் கையை பிடிச்சிக்கிட்டான். இதுக்கு மேல என்ன வேணும்? சுந்தர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சிக்கிட்டாங்கன்னா முடிஞ்சிட்டு சொர்க்கம் வரைக்கும் போயிட வேண்டியது. அல்லாஹ் பூமா நபியை கனவில் கண்டு ஆனந்த பெற செய்வானாக. நம்ம கையை அவங்க பிடிக்க தௌஃபீக் செய்வானாக. அவங்க கரத்தை நம்ம பிடிக்க தௌஃபீக் செய்வானாக. நபியோடு நமக்கு ஒரு அழகிய தொடர்பு இருக்க வேண்டும். இமாம் ஷாதிலி நாயகம் சொல்வாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் பார்க்கவில்லை என்றால் என்னை ஒரு மூமினாகவே நினைக்கிறது இல்லை, நான் தினமும் பார்க்கிறேங்கிறாங்க இமாம் ஷாதிலி. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அன்னலாரை பார்க்கிற வாய்ப்பை வழங்குவானாக. ஒரு மாமனிதர் உலகத்தின் மொத்த மனிதர்களையும் உருவாக்க நினைத்தவர்கள், தன்னலமற்றவர்கள், சுகத்தை விரும்பியதில்லை, பெருமையை விரும்பியதில்லை, சொகுசை விரும்பியதில்லை. ஒவ்வொரு தனி மனிதனும் வளர வேண்டும், உயர வேண்டும், அல்லாஹ்வின் அருளை பெற வேண்டும் என்று இந்த மண்ணில் சுவாச காற்றை வெளியாக்கியவர்கள் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மாபெரிய மனிதரை அல்லாஹ் நமக்கு நபியாக நசீபாக்கி தந்தான். அவர்களை முழுக்க முழுக்க பின்பற்றி வாழச் செய்வானாக. எத்தனை இடத்துல நபியினுடைய வாழ்க்கையை விட்டுட்டோம். தொழில்துறைகளில் நபியை பின்பற்றுவதில் எவ்வளவு தயக்கம் காட்டினோம். குடும்பத்தை நடத்துவதில் நபியை பின்பற்றுவதில் எத்தனை குறை செய்து விட்டோம். நட்பு உலகில் நபியை பின்பற்றுவதில் எத்தனை குறை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சுன்னத்து என்று சொன்னால் ஏதோ தொழுகையில் முன்னாலையும் பின்னாலையும் தொழுகுவதை மாத்திரமா சுன்னத்தாக எடுத்துக்கொண்டோம். என் மொத்த வாழ்க்கையிலும் ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள். அவர்களின் வழிகாட்டுதல் இருக்கிறது, அவர்களின் வழிகாட்டுதல் இருக்கிறது. யார் எடுப்பது? சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு, நான் எடுத்துக்கிறேன். நாங்கள் கையை அஹத பியதி, என் கையை பிடிச்சி சொன்னாங்க அபூ ஹுரைராவை பார்த்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் வெளிச்சத்தை நோக்கி நாம் பயணிப்பதற்கான வார்த்தைகள். அவர்கள் காட்டுகிற ஒவ்வொரு பாதையும் அது சிராத்துன் முஸ்தகீம், மிகச்சரியான பாதை. அதில் போனால் மாத்திரமே வெற்றி. இங்கே நமது உணர்வும் கவலையும் கனவும் வெற்றி பெறணும். வெற்றி பெறாத வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கான்னு எனக்கு தெரியல. சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 விஷயத்தை தருகிறேன். நம்ம சொல்றோம் 5ம் இன்னைக்கு சொல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்றானான்னு தெரியாது. சொல்வோம், எவ்வளவு கிடைக்கோ எடுத்துக்கிடுவோம். இன்னைக்கு வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கிறோம், கிடைச்சது 1ஓ 2ஓ, அதை நோக்கி பயணிப்போம். அதிலும் வெளிச்சம் நம் வாழ்க்கையின் இதயத்தில் வெளிச்சத்தை நசீபாக்கி உள்ள வெளிச்சமாகணும்.
கண்ணுக்கு பார்வை இருக்கிற பல பேர்களுக்கு கல்பு பார்வை இல்லாமல் போயிருக்கிறது. கொஞ்ச நேரம் செல்போனை சுவிட்சே ஆஃப் பண்ணிடணும், வழி இல்லை. கவனத்தை செதற வைப்பதற்குண்டு நான் வெளியில் போயெல்லாம் யோசிக்க சொல்லலை, இங்கேயே வந்துடுவான் நம்ம ஆள். அவன் இருக்க விட மாட்டான். ஒரு ஃபோன் தான் அப்படியே வெளியில் கூட்டு போயிடும், அப்படி தூக்கிட்டு நம்ம அப்படியே கொண்டு போயிடுவான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இத்தகில் மஹாரிம். நான் துவக்க செய்தியாகவே சொன்னேன் அதை. அல்லாஹு எங்கெல்லாம் உன்னை நிற்கக்கூடாது என்று சொன்னானோ, எதிலெல்லாம் நீ போகக்கூடாது என்றானோ, எதையெல்லாம் தடுத்தானோ, எதுவெல்லாம் அனுமதி இல்லை என்றானோ அல்லாஹ், அந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக அவார்னஸ் பெருமானா சொல்றாங்க. ரொம்ப எச்சரிக்கை. எதில் எச்சரிக்கை? அல்லாஹ் எங்கே நீ போகக்கூடாது என்றானோ, எதை தொடக்கூடாது என்றானோ, எதை செய்யக்கூடாது என்றானோ, எதை பார்க்கக்கூடாது என்றானோ, அவைகளில் ரொம்ப எச்சரிக்கை. அந்த எச்சரிக்கை உனக்குள் காப்பாற்றப்பட்டால் நீ அடையும் வாழ்க்கை வெற்றியான வாழ்க்கை என்கிறார். உன் பயணம் வெளிச்சம் என்கிறார்கள். முதல் விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவக்கும் போதே மஹாரிம் என்கிறார்கள். அல்லாஹு எதையெல்லாம் நீ வாழ்க்கையில் எடுக்காது என்கிறானோ, அந்த ஹதீஸின் பின்னணியில் நான் எங்கெல்லாம் நீ போகக்கூடாது என்றேனோ, எதை தொடக்கூடாது என்றேனோ, ஒன்றா இரண்டா, பொய் சொல்லாதே என்றேன், புறம் பேசாதே என்றேன், கோல் சொல்லாதே என்றேன், வட்டியை தொட்டுக்கூட பார்க்காதே என்றேன், விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கக்கூடாது என்றான் அல்லாஹ். கண்களை காப்பாற்ற வேண்டும் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதன் நிரப்பும் பாத்திரங்களில் எல்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் வயிறை நிரப்புவது என்றார்கள். அதுவும் ஹராமை கொண்டு நிரப்பினால் அது நரகத்துக்கு தகுதியானது என்றார்கள். எத்தனை நீ தொடக்கூடாது என்று நான் சொன்னவைகள், நான் தடுத்தவைகளை, அல்லாஹு தடுத்ததை நீ நெருங்கக்கூடாது, எச்சரிக்கை என்கிறார்கள். தடுக்கப்பட்டவைகளில் கொஞ்சம் கவனம் போய்விடுமையானால் வணக்கத்தில் கூட பலகீனம் ஏற்படும், இபாதத்தில் கூட இன்பம் கிடைக்காது. இன்னைக்கு நான் தொழுதா இன்பம் இல்லை. ஏன்? அவன் தடுத்ததில் ஈடுபட்டு கொண்டே என் தொழுகையும் இருக்கிறது. ஹராமை பார்க்காதே என்றான், ஹராமான பார்வைக்கு பின்னால் தொழுகையில் ஈடுபாடு. இதை உண்ணாதே என்றான், உண்ட பின்னால். யாரையும் குறை சொல்லாதே, குறை சொல்றதே வாழ்க்கை. நான் இருக்க வேண்டிய இடம் இருக்காமல் போகிறேன். அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களை வார்த்தெடுக்கிறாங்க. நான் சொல்றது பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த வாழ்க்கைக்குள்ளால் சஹாபிகள் வந்தார்கள். அதான் உலக சரித்திரத்தில் பல்லாயிரம் பக்கங்களை நிரப்பினார்கள். அந்த பெருமக்களின் வாழ்க்கை பல்லாயிரம் பக்கங்கள் சரித்திரத்தில் இடம் பிடிக்கிறார்கள். ஏன்? தங்கள் வாழ்க்கையை வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கோட்டை கிழித்தார்களோ அந்த கோட்டை ஹயாத் வரைக்கும் தாண்டல்ல. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. தடுக்கப்பட்டவைகளில் உனக்கு வெறுப்பு வரட்டும். இன்னும் ஒரு பக்கம் வணக்கத்தில் இன்பம் இல்லை, தடை செய்யப்பட்டதில் போய் ஈடுபட்டுட்டோம்னா அதை தாண்டி ஒன்று இருக்கிறது. இன்னல் அப்தல் யுஹரமு ரிஸ்க் பிதம்பி யுஸீப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு செய்தியை சொன்னாங்க. மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற நியாமத்துகளும் ரிசுக்கும் இரணமும் தடுக்கப்படுகிறது. நமக்கு அல்லாஹ் கொடுக்கிற நிறைய ரிசுக்கை தடுக்கிறான், நியாமத்தை தடுக்கிறான், அருள்களை தடுக்கிறான். நான் போறேன், காரியம் ஆகல, வேலைக்கு முயற்சிக்கிறேன், வேலை நடக்கல, தொழிலில் இருக்கிறேன், பரக்கத்து வரல. என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனக்கு தர வேண்டிய அருட்கொடைகளை அல்லாஹ் தடுக்கிறான் என்றால் அது அவன் தடுத்ததில் நீ ஈடுபட்டதே காரணம் என்கிறார். பாவங்களால் அருள்களும் தடுக்கப்படும், ரிசுக்கு தடுக்கப்படும், வறுமை ஏற்படும், தரித்திரம் ஏற்படும். என் முயற்சி வெற்றியாகாது. இப்போ முயற்சி வெற்றியாகல, போன காரியங்கள்ல எனக்கு அந்த காரியம் சக்சஸ் ஆகாம போகுதுன்னா நான் எதை சிந்திக்க வேண்டும்? ரப்பு தடுத்ததில், அல்லாஹுவின் தூதர் தடுத்ததில் நான் எங்கோ பங்காற்றுகிறேன். எனவே தான் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வர வேண்டிய அருள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. வணக்கத்தில் சக்தி இழக்கிறோம் மாத்திரம் அல்ல, கிடைக்க வேண்டிய அருளும் இழக்கப்படுகிறோம். அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக. சாலிஹீன்களின் வாழ்க்கை ஹராமின் மீது பயம் இருந்தது. காதி ஷுரைஹ் வாழ்ந்த காலம். அல்லாமா காதி ஷுரை இஸ்லாமிய வரலாற்றில் மகுடம், இஸ்லாமிய வரலாற்றின் மகுடம்.
சாலிஹீன்களின் காலத்தில் வாழ்ந்தவர், மிகச்சிறந்த காதி, நீதிபதி. அவங்களுடைய தீர்ப்புக்கு உலகம் தலை சாய்த்தது. அவ்வளவு நீதம் நிறைந்த காதி அல்லாமா காதி ஷுரைஹ். அவங்க தர்பாருக்கு 2 பேர் பிரச்சனையோடு வர்றாங்க. 2 பேர் வர்றாங்க. நீதிபதி விசாரிக்கிறார், பிரச்சனையை சொல்லுங்கள். முதலில் ஒருவர் துவக்கினார், இஸ்தரைத்து மின்ஹு தாரன் வஜத்து வீஹி 10,000 திர்ஹம். இவர்கிட்டேருந்து நான் ஒரு வீடு வாங்கினேன். அவர் சொல்றார், இந்த மனுஷன்லேருந்து நான் ஒரு வீடு வாங்கிட்டேன், காசு பணமெல்லாம் கொடுத்து வாங்கிட்டேன். வீடை எனக்கு கொடுத்துட்டார், ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சு, பணத்தையும் கொடுத்துட்டேன். வீட்டுக்குள்ளே போய் குடியேற போனால் வீட்டுக்குள்ளே 10,000 திர்ஹம் இருக்குது. வீட்டுக்குள்ளே 10,000 திர்ஹம் இருக்குது. அதை எடுத்துக்கொண்டு அவர்கிட்ட கொடுத்தா அவர் வாங்க மாட்டேங்கிறாரு. கடந்த கால வரலாற்றை திரும்பி பார்த்தால் நாம் எப்படியோ வாழ வேண்டியவர்கள் இப்படி வாழ்கிறோமோ என்று எண்ண தோணும். ஓ, இப்படிப்பட்ட மனிதர்களெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்களே என்ற பெருமிதமும் ஏற்படுகிறது. வஜத்து ஃபீஹி 10,000 திர்ஹம், 10,000 திர்ஹம் என்ற வீட்டுக்குள்ளே இருக்கிறது. நான் அதை உடனே எடுத்துக்கொண்டு அவர்கிட்ட போய் சொன்னேன், உங்கள் வீட்டை வாங்கின வாப்பா, வீட்டில் 10,000 திர்ஹம் இருக்கு, எடுத்துக்கங்கண்டு. அவர் வாங்க மாட்டேன்டார். நான் வீட்டை கொடுத்துட்டேன்பா, நான் வாங்க மாட்டேன்னார். காதி ஷுரைஹ், சரிப்பா, அதில் இருக்கிற 10,000 நீ வச்சுக்கோம்பா, உன்னை வீடு தந்துட்டார்லப்பா. நான் வீட்டை தான் வாங்கினேன், வீட்டில் இருக்கிற பணத்தை வாங்கலைங்கிறார். நான் வீடு தான் வாங்கியிருக்கேன், 10,000 திர்ஹத்தை நான் வாங்கல. அவர்கிட்ட கொடுத்த சொன்னாங்க, நீ உங்கள் வீட்டில் தானப்பா இருந்துச்சு, வீட்டை தானே விற்றுருக்க, பணத்தை நீ எடுத்துக்கான்னாங்க. எப்போ வீட்டை விற்றுட்டேனோ வீட்டில் உள்ள எல்லாத்தையும் நான் விற்றுட்டேன்னு அர்த்தங்கிறார். வீட்டை எப்போது விற்றேனோ வீட்டில் உள்ள அத்தனையும் நான் விற்று விட்டேன். இனி அதிலிருந்து ஒரு பைசா நான் எடுக்க மாட்டேன், அது எனக்கு ஹலால் இல்லைங்கிறார். இவர்கிட்ட சொன்னாங்க, இப்போ அவர் ஒப்புக்கொண்டுக்கிட்டார், வீட்டில் உள்ள எல்லாமே உனக்குன்னு சொல்லிட்டார், நீ எடுத்துக்கா. நான் வீட்டுக்கு தான் கிரையம் பேசினேன், அதில் இருக்கிற 10,000 நான் எடுத்தா நான் பாவி ஆகிடுவேன், அது ஹராம் எனக்குண்டார். ரொம்ப கவலையாக போச்சு. தீர்ப்பு வழங்க முடியல காதிக்கு. உடனே 2 பேரும் புறப்பட்டு அல்லாமா ஜியாதுகிட்ட வர்றாங்க. அல்லாமா ஜியாதை வந்து சந்திச்சாங்க. சந்திச்சு பிரச்சனையை சொன்னாங்க. அவங்க கேட்டாங்க, காதி என்ன சொன்னாங்க? காதி இப்படி தீர்ப்பு நீ எடுத்துக்கான்னாங்க, நான் எடுக்க மாட்டேன்னா அவர் எடுக்க மாட்டேங்கிறார். எனக்கு 2 பேருக்கும் தீர்ப்பு ஒன்றும் முடிவு இல்லை. ஜியாது பார்த்தாரு, தலையில் கை வச்சிட்டார், என்ன செய்யறது? உடனே அவங்க 2 பேரும் சந்திச்சாங்க. அல்லாமா ஜியாதும் அல்லாமா காதி ஷுரைஹும் சந்திச்சாங்க. சந்திச்சு பேசிட்டு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அப்பா, நீ எடுக்க மாட்டேங்கிற, அவரும் எடுக்க மாட்டேங்கிறார், அது ஹலால் இல்லைங்கிற, எனக்கு அது ஹராமுங்கிற, விட்டு அந்த காசை எடுத்து எங்கள்கிட்ட தந்துருங்க, அது பைத்துல் மாலில் போட்டுடுறோம். பைத்துல் மால் ஏழை ஜனங்களுக்காக பாதுகாக்கப்பட வேண்டிய பொருளில் அதை நாம் கலந்து விடுவோம். 2 பேரும் ஒப்புதல் சொன்னாங்க. எங்க பணம் இல்லை, அவர் எங்க பணம் இல்லை, நீங்க எடுத்தா நாங்க சந்தோஷப்படுவோம். பைத்துல் மாலில் இந்த பணம் சேர்க்கப்பட்டது. 2 பேரும் அந்த பணத்தை எடுத்த பின்னால் நிம்மதி என்றார்கள். அல்லாஹுவும் ரசூலும் தடுத்ததில் ஈடுபடக்கூடாது என்ற அந்த வாழ்க்கை, எங்கே நீ நிற்கக்கூடாது என்று அல்லாஹ் சொன்னானோ, ரசூல் சொன்னார்களோ, அந்த வாழ்க்கையில் அவர்கள் கொஞ்சம் கூடுதலாகி, நான் வீட்டை வாங்கிய போது வீட்டில் இருக்கிற பணத்தை எடுக்க மாட்டேன், நான் வீட்டை கொடுத்துட்டேன், இவர் சொல்றார் கொடுத்துட்டேன், அதுக்கு பின்னால் அந்த வீட்டில் என்ன இருந்தாலும் அது உனக்கு தான். இப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் ஒன்று புரிகிறது, அல்லாஹ்வும் ரசூலும் தடுத்ததை எந்த காலத்திலும் நாம் அதில் கால் வைத்து விடக்கூடாது என்பதில் இத்தனை பெரிய அளவிற்கு பேணுதலை உண்டாக்கி கொண்டார்கள். பேணுதலின் உச்சம். நீ எடுத்துக்காண்டு இவர் அனுமதிச்சா அவர் எடுத்துக்கலாம், அவர் எனக்கு வேண்டாம் நீங்க எடுத்துக்கன்னா இவர் எடுத்துக்கலாம். எடுக்கிற வாய்ப்புகள் இருந்தும் எங்கே அது ஹராம் ஆகிவிடுமோ, அல்லாஹ் ரசூல் தடுத்ததில் ஈடுபட்டதாக ஆகிவிடுமோ. இன்னைக்கெல்லாம் அடுத்தவர்களை ஏமாற்றுவதற்கென்றே ஒரு பெரிய கூட்டம், மோசடி செய்வதற்கென்றே பெரிய கூட்டம். எப்படியாவது அவரை கொஞ்சம் மடக்கி அவர் காசை எடுப்பதில் எத்தனை பெரிய கவனம். ஹலால் ஹராமை பேணுவதை தாண்டி
பணம் வரும் வழியை மறந்து எந்த வழியிலும் நான் பணக்காரனாக வேண்டும் என்று உணர்வு மிக்க மனிதர்கள் உருவாகிவிட்டார்கள் என்று நினைக்கிற போதுதான் இருட்டிலிருந்து இன்னும் நாம் வெளிச்சத்தை நோக்கி வரவில்லை என்று எண்ண தோணுகிறது. காசு என்று வரும்போது அவருடைய பக்தி எல்லாம் காணாமல் போகிறது, பேணுதல் மறைந்து போகிறது. தான் ஒரு தொழுகையாளி, தான் ஒரு ஈமானுடையவர், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டவர் என்பதையெல்லாம் மறந்து அந்த காசு எந்த வழியில் வந்தாலும் கிடைக்கிறதா அனுபவிப்போம் என்ற முடிவுக்கு வருகிறோம். ஒன்றை சொல்கிறேன், இத்தகில் மஹாரிம், அல்லாஹும் ரசூலும் தடுத்ததில் உனக்கு எச்சரிக்கையும் அச்சமும் இருக்கட்டும். நீ என்ன மனிதர் என்கிறார்கள் பெருமானார்? தக்குன் ஆபதன்னாஸ், இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த வணக்கசாலி என்று அல்லாஹ் உன் பேரை எழுதுவான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீ செய்யட்டும். வணக்கசாலின்னு யாருக்கு எழுதணும்? 5 வேளை கரெக்டாக தொழுது, ராத்திரி எல்லாம் நின்று தொழுது, பகலெல்லாம் நோன்பு வச்சு, எப்போதும் தஸ்பீகோடு, எப்போதும் திக்ர் ஃபிக்கரோடு, எப்போதும் அல்லாஹ் அல்லான்னு சொல்லிக்கொண்டு நடமாடுகிறவருக்கு எழுதப்பட வேண்டிய பேர் அது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ அல்லாஹ் தடுத்ததை எட்டி பார்க்காமல் வாழ்ந்து விட்டால் உலகத்தில் நீனே வணக்கசாலி. அமல் செய்கிறதை தாண்டி தடுக்கப்பட்டதன் மீது உனக்கு அச்சமும் வெறுப்பும் இருக்க வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அந்த வாழ்க்கையில் நின்று திளைக்க தௌபீ செய்வானா. நின்று விட்டோமா நம்ம வெளிச்சத்தை நோக்கி பயணிக்கிறோம். ஒன்று மட்டும் விளங்குங்க, நம்ம அந்த பணம் வேண்டாம் இந்த பணம் வேண்டாம்னா எப்படி வாழ்றது? வளர முடியுமா? உயர முடியுமா? நல்லா புரிஞ்சுக்கங்க, அல்லாஹ் உங்களை வளருவான், வளர வைப்பான், உயர்த்துவான். யாரும் பெற முடியாத உயர்வை கொடுத்து விடுவான். நஷ்டமே ஆனது இல்லை. யார் நஷ்டமானால்? தவறான வாழ்க்கையை வேண்டாம் என்று சொன்னவர்கள் நஷ்டமாகுவார்களா? ஆக மாட்டார்கள். இன்னொரு பக்கம் பாவம், அல்லாஹ்வும் ரசூலும் தடுத்த எல்லா வகையான பாவங்களிலும் வெறுப்பு வர வேண்டும். உமர் பின் அப்துல் அசீஸுடைய காலம், மிகச்சிறந்த நீதிமான், நாட்டினுடைய ஜனாதிபதி உமர் பின் அப்துல் அசீஸ். அவங்க நீதிய உலகத்தில் 2ஆம் உமர் என்று அவர்களுக்கு பேர். 2ஆம் உமர், அவங்க நீதிய உலகம் வியந்து பார்த்தது. உமர் பின் அப்துல் அசீஸ் அவங்க தர்பாரில் மக்களுக்காக உயர்ந்த ஆப்பிள் வந்துச்சு. ரொம்ப பார்த்தாலே எடுக்கணும்னு தோணும், அந்த அளவுக்கு ஆப்பிள். அதை பங்கு வச்சாங்க. பங்கு வச்சு கொடுக்கும்போது அவங்க பையன், சின்ன பையன், உமர் பின் அப்துல் அசீஸுடைய மகன், சின்ன புள்ள, அவர் ஒரு ஆப்பிளை தூக்கிட்டு ஓடிட்டார். ஜனாதிபதி பங்கு வைக்கிறன்னு நிறுத்திட்டாங்க. சின்ன பிள்ளை தானே, பார்த்தா அழகா இருக்கும். அவர் பலன்னு நினைச்சாரா அல்லது பந்துன்னு நினைச்சாரான்னு தெரியல. பார்க்க அழகா இருக்குது. சின்ன பிள்ளைங்கள்லாம் ஒரு பொருளை பார்த்தா நல்லா இருக்கும், தூக்கிடுவாங்க. அவங்க மகன் சின்ன பிள்ளை பார்த்தாரு, அந்த ஆப்பிள் ரொம்ப கவர்ச்சியான ஒன்றை தூக்கிட்டார். தூக்கிட்டு ஓடினார். பங்கு வைக்கிறது நிறுத்திட்டு பின்னாலேயே விரட்டி பிடிச்சி கையில் இருந்து அந்த ஆப்பிளை பிடுங்கிட்டு வந்துட்டாங்க. அவர் ஒரே அழுதுட்டு உம்மாட்ட போய் ஒரே தாயார்கிட்ட போய் அழுகிறாங்க. உடனே தாயார் வீட்டில் இருக்கக்கூடியவங்களை சொல்லி பஜாருக்கு காசை கொடுத்து விட்டு கொஞ்சம் ஆப்பிளை வாங்க விட்டு அந்த ஆப்பிளை மகன்கிட்ட கொடுக்க, மகன் சாப்பிட, அம்மாவும் சாப்பிட்றாங்க. ஜனாதிபதி பங்கெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்தாங்க. வந்த உடனே பார்த்து அப்படியே வாசலில் நின்றாங்க. என்ன ஆப்பிள்னாங்க. அவங்களுக்கு என்னன்னா ஏதோ நமக்கு தெரியாமல் உள்ளே வந்துட்டோம். என்ன ஆப்பிள்? காசு கொடுத்து வாங்க விட்டேன். அப்படியா, எனக்கு ஒரு பழம் தாங்கலைன்னாங்க. ஏன்? இன்னி அஷ்டஹி, அந்த பழத்தை பங்கு வைக்கும்போது எனக்கும் சாப்பிடணும்னு ஆசை இருந்துச்சு, ஆனால் அது எனக்கு ஹலால் இல்லையே. ஆசை இருந்துச்சு, நீங்க தாங்கன்னாங்க. மக்களின் பழம் அது. பங்கு வைக்கிற போது விருப்பம் இருந்தது எனக்கு, ஆனால் விருப்பத்தை அடக்கினோம். ஏன்? அனுமதி இல்லாததில் விருப்பத்தை கூட நாங்கள் ஓடவிட்டதில்லை. இங்கே வந்து நீங்கள் ஆப்பிளை காசு கொடுத்து வாங்கினீங்களா, எனக்கு ஒன்று கொடுங்க, நானும் ஆசைப்படுறேன், சாப்பிட்றேன். அவங்களுக்கும் வெட்டி கொடுத்தோம், சாப்பிட்டார்கள். உமர் பின் அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட மனிதர்கள்! மக்கள் பணம் அவங்க எடுத்தா யாரும் கேட்க போறது இல்லை, அல்லாஹ்வுக்கும் அவங்களுக்கும் சொந்தம். ஆனால் ஆசைகளுக்கல்ல இடம், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்குமே இடம். லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாவு தபால்லிமா ஜீதுபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஹதீஸ் சொன்னாங்க. உங்களில் உண்மையான நீங்கள் மூமின்களை ஆகணும்னா ஒன்று இருக்கணும், உங்கள் வாழ்க்கையில் ஆகிடுவீங்க. என்ன யா ரசூலல்லாஹ்? உன் ஆசையெல்லாம் நான் கொண்டு வந்த கொள்கைக்கு பின்னால் வந்துடணும். உன் ஆசை என் பின்னால் வந்துச்சுன்னா நீ மூமின்னாங்க.
உண்மையான மூமினாக வேண்டுமா? ஹத்தா யக்கூன ஹவாவு தபாலிமா ஜீதுபி. உன் ஆசை நான் கொண்டு வந்த கொள்கைக்கு பின்னால வரணும். உன் ஆசை எங்கேயோ போகக்கூடாது, எதையும் நீ ஆசைப்படக்கூடாது. நான் சொன்னதெல்லாம் ஆசைப்படு. அல்லாஹ் அந்த ஹதீஸின் வாழ்க்கையை நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானான். அப்போ முதல் விஷயம், எதை அல்லாஹ் ரசூல் தடுத்தார்களோ, வேண்டாம் என்றார்களோ, செய்யாதே என்றார்களோ, பார்க்காதே என்றார்களோ, பேசாதே என்றார்களோ, தொடாதே என்றார்களோ, நெருங்காதே என்றார்களோ, அது எத்தனை நமக்கு தெரியும். வட்டி தப்பு என்று எல்லாருக்கும் தெரியும், லஞ்சம் மோசம் என்று தெரியும், விபச்சாரம் ஹராம் என்று தெரியும், பொய் சொல்வதும் கோல் சொல்வதும் பொறாமைப்படுவதும் மோசம் என்று தெரியும். பாவங்கள் எத்தனைங்கிறதுலாம் இல்லை, அது 700க்கு மேல பாவங்களை இப்னு அப்பாஸ் விவரிப்பார்கள். தடுத்தவைகள் இவைகள், இது கிட்ட போயிடக்கூடாது. சந்தேகம் வந்தால் கேட்டுக்கிறோம். சந்தேகம் வந்துச்சு, இது எப்படி எங்களுக்கு தெரியல, ஹலாலா ஹராமா கேட்டுக்கணும். சில பேர் அந்த ஹலாமை கூட நம்மள்ட்ட கொஞ்சம் பக்குவமாக கேட்கறது எப்படின்னா, நம்ம மூலமாக அது ஏதோ ஒரு வகையில் ஹலால் ஆகிட்டா நல்லது தானே. ஒருத்தர் கேட்டார், ஹசரத் நான் வீடு கட்டணும், வசதிலாம் இருக்கத்தான் செய்யுது, இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அரசாங்கத்தில், இப்போ நான் வீடு கட்டினேன்னா எனக்கு லோன் தருவாங்க. அந்த லோனுங்கிறது நம்ம சம்பாதிச்ச பணம் தான். நம்ம வேலையில் இருக்கும்போது நம்ம பணங்களில் கொஞ்சம் எடுத்திருக்காங்க, போயிருக்காங்க, அதெல்லாம் வச்சு தான் லோன் தர்றாங்க. அந்த லோன் இப்போ நான் அவங்க தந்தாங்கன்னா எனக்கு அந்த வீடை நான் கட்டிடுவேன், கொஞ்சம் கணக்கு கேட்டுறதுக்கும் வசதியாக இருக்கும். அப்படி இப்படி அவர் அந்த விஷயத்தை கொண்டு வருகிற அந்த விதம் பக்குவமாக கொண்டு வந்து ஒரு 5 நிமிஷம் அந்த லோனை அப்படியே சுற்றி கொண்டு வந்தார். நான் கேட்டேன், அந்த லோன் அதில் வட்டி கலக்குமான்னு கேட்டேன். அது மட்டும் பதில் சொல்லுங்கள். இப்போ அரசாங்கம் உங்களுக்கு பணம் கொடுக்குது வீடு கட்டுறதுக்குன்னு, லோன் தான், ஹராம் வட்டி கலக்குதான்னு. வட்டிங்கிறது நம்ம போட்ட இதெல்லாம் சொல்லாது, வட்டி கலக்குதா? ஆமான்னார். விட்டுருங்க என்ன. அவர் நல்ல மனுஷன், கடைசி வரைக்கும் அந்த படத்தில் வீடு கட்டலை. விட்டுருங்க என்ன ஆஜார், விட்டுருங்க, வேண்டாம். நீங்கள் இவ்வளோ பக்குவமாக சொல்கிறது எனக்கு விளங்குது, உங்களுக்கும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்குது, இதில் கெட்டலாமா கெட்டக்கூடாதா, கெட்டுறது நல்லதில்லைன்னு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் அசத்திர பக்குவமாக சொல்லி, பரவாயில்ல ஆஜியார் சூழ்நிலை கட்டிக்கங்கன்னு சொல்லி நான் சொல்லிட்டா, என் பேரை வச்சு நீங்கள் சிறப்பாக வீடை கட்டிட்டு நாளைக்கு அல்லாட்ட என்ன மாட்டியோட பார்க்குறீங்களா ஆஜியார்? யோசிக்க வேண்டிய வாழ்க்கை. தவறுண்டு தெரிந்த பின்னால் தமாயுர்பீகா இலாமாலாயுர்பீகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனக்கு சந்தேகம் வந்து விட்டதா, அதை தூக்கி எறிந்து விடு. எதில் சந்தேகம் இல்லையோ அதில் ஈடுபடு. சந்தேகம் வந்தாச்சா, இது கூடுமா கூடாதா, அப்ப என்ன பண்ணணும்? மாயுர்பீக், சந்தேகம் வந்து அதை தூக்கி எரிஞ்சிருங்கிறாங்க. அப்போ முதல் விஷயம், எழுத்தில் இதயத்தில் பதிந்து விடுங்கள். அல்லாஹ்வும் ரசூலும் தடுத்தது எத்தனை இருந்தாலும் அத்தனையிலும் நாம் எச்சரிக்கையாக, எந்த சூழலிலும் நப்சோ ஷைத்தானோ அதை நம்மளை அலங்கரித்து காட்டுவாங்க. ஜுய்யின லின்னாஸுங்கிற அல்லாஹ் மனிதர்களுக்கு அலங்காரமாக சிலதை காட்டப்படும், அந்த அலங்காரத்தில் மயங்கி விடாதீர்கள். மேராஜுக்கு போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேராஜினுடைய பயணத்தில் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால் அலங்காரமான ஒரு பெண் நின்று சர்க்காரை ஆலம் அவர்களுக்கு சலாம் சொல்கிறார்கள். வானவர்களின் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வேண்டாம் அப்படின்னாங்க நபிட்ட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. கேட்டாங்க, யார் இந்த அலங்காரமான பெண், யார்? இதுதான் துன்யா என்றார்கள். உலகம் இப்படித்தான் கவர்ச்சியாகும், அழகாகும், அலங்காரமாகும், தன் பக்கம் மக்களை இழுப்பதற்கு எல்லா வகையான அலங்காரத்தையும் காட்டும். நீங்கள் அங்கே போயிருந்தால் உங்கள் உம்மத்து போயிடக்கூடாது. மேராஜினுடைய படிப்பினைகளில் அதுவும் ஒன்று. அப்போ அது ஒரு பெண்ணின் கோலத்தில் அல்லாஹ் காட்டுறான், அலங்காரத்தோடு காட்டுகிறான். அதில் தானே நிறைய பேர் அகப்பட்டு கொண்டோம். அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாப்பானாக. 2வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வரத பிமா கஸம் அல்லாஹு லக், அல்லாஹ் உனக்குண்டு என்னவெல்லாம் பங்கீடு செய்து கொடுத்துட்டானோ அதையெல்லாம் நீ திருப்தியாக ஏற்றுக்கப்பான்னாங்க. அல்லாஹ் உனக்கு என்ன கொடுத்தாலும் திருப்தியாக ஏற்றுக்கா. அல்லாஹ் ஒரு மனைவியை கொடுத்தான் திருப்திப்படு, பிள்ளைகளை கொடுத்தான் திருப்திப்படு, காசை கொடுத்தான் திருப்திப்படு, வீட்டை கொடுத்தான் திருப்திப்படு. அல்லாஹ் சில சோதனை கொடுத்தான், அதையும் ஏற்றுக்கா. இல்லை கொடுத்ததை ஏற்றுக்கிட இல்லைங்கிற வாழ்க்கை இருக்கக்கூடாது. உனக்கு வெளிச்சத்தை நோக்கி நீ பயணிக்க வேண்டுமா, அவன் கொடுத்ததில் எல்லாம் பொருத்தம் காட்டு. நெல்ல நான் ஆண்புலக்குள்ள பிறக்கணும்னு நினைச்சேன், பொம்பளை பிறந்துட்டேன். இன்னொரு பெண்மகள் பிறந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன், ஆண் பிறந்துட்டேன். அதெல்லாம் முதல்ல நினைச்சது பிறந்துச்சா சப்ஜெக்டை விட்டுறணும்.
பிறக்கிறதுக்கு முந்தி நினைக்கலாம், பிறக்கிறதுக்கு முந்தி நினைக்கலாம் ஒரு ஆண் பிறந்தா நல்லா இருக்குமே, ஒரு பெண் பிறந்தா நல்லா இருக்குமே, விருப்பத்தை காட்டலாம். முடிஞ்சிச்சா அல்ஹம்துலில்லாஹ். என்ன குழந்தை? ஆண் குழந்தை பிறகு. என்ன குழந்தை? பெண் குழந்தை பிறந்திருக்கு, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். எல்லாத்தையும் நான் ஒரு ஆம்பளை பையன் பிறந்தா நல்லா இருக்கும் நினைச்ச பொம்பளை பிறந்துட்டு ஊர் பூரா சொல்றேன். அது அல்லாஹ்வை பொருந்தி கொள்ளாததற்கான அடையாளம். அன்னைக்கு ஒருத்தர் சொல்றார் 35 வருஷம் ஆகி போச்சு. இப்போ சொல்றாரு, அதற்கு எங்கள் வீட்டில் ஒரு அழகான பெண் எனக்கு வந்துச்சு என் சொந்தத்தில். அந்த பெண்ணை எங்கள் பாப்பாவும் அம்மாவும் அதெல்லாம் காரணம் சொல்லி தட்டி விட்டு இருந்து இந்த முசீபத்தை பிடி கட்டி வச்சுட்டாங்க. யார? அவர் பொஞ்சாரியை காட்டி சொல்றாரு, இந்த முசீபத்தை பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்க. எப்பன்னு சொல்றாரு? 35 வருஷத்துக்கு பின்னால மகளை நிக்கா செய்து கொடுத்து பேரம்பேத்தியெல்லாம் கண்டாச்சு. அந்த அம்மா எவ்வளவு சங்கடப்படும். 35 ஆண்டுகள் அல்லாஹ்வின் முடிவை பொறுத்து கொள்ளாமல் வாழ்ந்திருக்கிறார். 33 35 வருஷம் அந்த மனைவியை பொருந்திக்கிடல. கல்யாணம் முடிச்சிட்டாங்களா, அன்னைக்கு பொருத்தம் அல்லாஹ் கொடுத்துட்டான், அல்ஹம்துலில்லாஹ். அப்ப 35 வருஷமா இன்னைக்கு சொல்றார், அதற்கு பாத்தீங்களா இந்த முசீபத்தை என் தலையில கட்டி வச்சுட்டாங்கன்னா எப்பன்னு சொல்றார்? 35 வருஷம் கழிச்சு. அல்லாஹ் உனக்கு கொடுத்ததை எல்லாவற்றையும் பொருந்திக் கொள்ள. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு நபித்தோழர் உடல்நலக்குறைவா இருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு உடல்நல பாதிப்பு. படுத்த படுக்கையா இருக்கிறாங்க, பெட்லேயே எல்லாம். அவங்க பக்கத்து வீட்டு நண்பர் உடல்நலம் விசாரிக்க வரல. ரொம்ப நாள் கழிச்சு விசாரிக்க வருகிறார். சையதுனா இம்ரான் இப்னு ஹுசைனை ரலியல்லாஹு அன்ஹு விசாரிக்க வந்தார். வந்து சொன்னார், நீ வருத்தப்படாதீங்க, ரொம்ப நாளா பக்கத்திலிருந்தே விசாரிக்க வரலையே, நீண்ட நாள் ஆச்சு நான் சோம் இல்லாம போய், அடுத்த வீட்டில இருந்து நீங்க வந்து விசாரிக்கலையேன்னு வருத்தப்படாதீங்க. நீங்க படுற கஷ்டத்தை பார்க்க என்னால் சகிக்க முடியல, அதனால தான் நான் வராமல் இருந்தேன். நீங்க சிரமப்படுறீங்கன்னு நான் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கேன். டெய்லி ஆட்கள் வரவும் பார்க்கவும், உங்க கஷ்டத்தை என் கண்ணால வந்து பார்க்கறதுக்கு என் மனசு வரலைங்க. உங்க கஷ்டத்துல என்னை தாங்குற சக்தி எனக்கு இல்லை, அதனால பார்க்க வரல. அவங்க சொன்னாங்களாம், அப்படியெல்லாம் சொல்லாதப்பா, எனக்கு வந்த இந்த கஷ்டத்தை நான் திருப்தியோடு ஏற்று பிரியப்படுகிறேன் என்றார். நான் பிரியப்படுறேன்பா. ஏன் வாப்பா இப்படி சொல்றீங்க? நான் வந்து பார்த்தா கஷ்டத்தை பார்த்தா எனக்கு ஏதாவது ஆயிரமோ நினைக்கிறேன். இல்லைப்பா, வந்து பார்க்குறவங்களை கூட நான் வேண்டாம் தான் சொன்னேன். ஏன்னா அவங்க பார்த்துட்டு உங்களுக்காக இவ்வளோ கஷ்டம், இப்படி எல்லாம் அவங்கள என் ரப்பை குறை சொல்கிறாங்கப்பா, எனக்கு அது பிடிக்கல. என் ரப்பு என்னோடு அழகாகவே நடக்கிறான். உனக்கொன்று தெரியுமா? மலக்குகள் எனக்கு சலாம் சொல்கிறார்கள். தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குகள் இறங்குவார்கள் அல்லாஹ்வை நம்பி அதில் தரிபாடோடு வாழ்ந்தவர்களுக்கு என்று அல்லாஹ் சொன்னான். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அல்லாஹ் தான் எங்கள் இரட்சகன், என்னை வாழ வைத்தவன், எனக்கு வாழ்வை தந்தவன், வளத்தை தந்தவன் என்று சொன்ன பின்னால் அதுல நிலைச்சு நிக்கிறாங்க பாரு, எல்லா துன்பத்தையும் தாங்கி அவங்களுக்கு மலக்குகளே வந்து வாழ்த்து சொல்வார்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அவங்க சொன்னாங்களா, மலக்குகள் எனக்கு வாழ்த்து சொல்றாங்க, இன்னொன்னு தெரியுமா, நான் படுக்கையில் இருக்கிறேன், என் இரணம் தட்டில்லை என்றார்கள். எனக்கு ரிசுக்கு இதுவரைக்கும் தட்டல்ல, ஒரு நாள் கூட படுக்கையிலேயே எல்லாம் செய்யும் நிலைக்கு ஆளாகி விட்டேனே என்று நான் நினைத்தும் பார்த்ததில்லை. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வை. நீங்கள் போகும் பாதை வெளிச்சம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப நமக்கு எதுல பொருத்தம் வருது? நம்ம ஒரு பொண்ணு பேசுறோம், அந்த பொண்ணு இதான் நிக்கா செய்யணுண்டு, அது கிடைக்கல, அதை பொருந்திக்கிறோமா? இல்லை. ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்தோம், அந்த வியாபாரம் கை கொடுக்கல, பொருந்திக்கிட்டோமா? இல்லை. இப்படிதான் நடக்கணும்னு நினைச்சோம், அப்படி நடக்க முடியல, பொருந்திக்கிட்டோமா? இல்லை. எல்லாத்தையும் பொருந்திக்கங்க. அல்லாஹ் கொடுத்தது இன்பமாகட்டும் துன்பமாகட்டும் அனைத்திலும் பொருத்தம் உங்களுக்குள் வந்து விடுமையானால் நான் சொல்வேன், உங்கள் வாழ்க்கை வெளிச்சத்தை நோக்கியது. அல்லாஹ்ட்ட இன்னொரு சுன்னத்து இருக்குது, எப்போதெல்லாம் அவன் கொடுத்ததை பொருந்தி கொள்ளும் இடத்தில் நாம் வந்து விட்டோமோ அதற்கு பின்னால் அல்லாஹ் நாம பொருந்தி கொள்ற மாதிரி அவன் நடந்து விடுவான். அவனை நீங்க பொருந்திக்கிட்டீங்கன்னா நீங்க பொருந்தி கொள்ளும் இடத்தில் அல்லாஹ் உங்களை நிறுத்துவான். நீ விரும்புற மாதிரி அல்லாஹ் ஆயிடுவான். அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் தௌஃபீக் செய்வானா. ஆனால் நம்ம பலகீனம்,
சில விஷயத்தை உடனே பொருந்திக்கிற முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் பொருந்தி பாருங்களே. தக்குன் அகுனன் நாஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை முடிக்கிறாங்க. எப்படி? அல்லாஹ் கொடுத்ததை நீ பொருந்திக் கொண்டாயா, இன்பத்தையும் பொருந்திக் கொள்வது, துன்பத்தையும் பொருந்திக் கொள்வது, வசதியும் பொருந்திக் கொள்வது, வறுமையும் பொருந்திக் கொள்வது. பொருந்திக் கொள்வது என்றால் என்ன? அதை போய் வெளியில போய் விமர்சனம் பண்றது இல்லை, 4 பேர்ட்ட போய் சொல்றது இல்லை. அல்லாஹ் இப்படி வச்சிருக்கான் அல்ஹம்துலில்லாஹ். யார்கிட்ட சொல்லணும்? டாக்டர்கிட்ட சொல்லணும், நோயை மனைவிட்ட சொல்லணும், பெரியவங்கள்ட்ட சொல்லி துவா செய்யுங்கன்னு சொல்லலாம். எல்லார்ட்டையும் போய் சொன்னா அது அல்லாஹ்வை குறை சொல்வதல்லவா? எனவே பொருந்திக் கொள்கிற அந்த வாழ்க்கைக்கு பின்னால் அல்லாஹ் கொடுக்கிற கூலி எத்தனை பெரிய கூலி! ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்குன் அகுனன் நாஸ், உலகத்திலேயே தேவையற்ற மனிதர்களில் உன் பேர் அல்லாஹ் பதிவு செய்திருவான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபி செய்வாங்க. அகுனன் நாஸ்ங்கிறாங்க, யார்ட்டையும் தேவையாகாத வாழ்க்கை உனக்கு கொடுத்துருவாங்கிறாங்க. அந்த வாழ்க்கையோட பெரிய வாழ்க்கை இருக்குதா? யார்ட்டையும் தேவையாகாத வாழ்க்கை. உலகத்தில் பெரிய அவமானம் என்னன்னா, அடுத்தவங்கள்ட்ட போய் நீ தேவையாக வருதான் அவமானம். நான் கஷ்டப்படுறேன், ஏதாச்சும் கொடுங்க. என் கஷ்டத்தை போய் உலமாக்கிட்ட சொல்லலாம் துவாவுக்காக. இன்னொரு வாசல்ல போய் தேவைக்காக நின்று விட்டால் அது பெரிய அவமானம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்களின் கையில் இருப்பதிலிருந்து நீ நிராசையாகிவிடு. யுஹிப்புக்கன் நாஸ், எல்லா மனிதர்களும் உன்னை நேசிப்பார்கள். மக்களின் அன்பு வேணுமா? தந்தையின் அன்பு, தாயின் அன்பு, அண்டை வீட்டார் அன்பு, நண்பர்களின் அன்பு, என்னை சுற்றி இருக்கிறவர்களால் நான் நேசிக்கப்படணுமா? அவங்கள்ட்ட எனக்கு எதிர்பார்ப்பே இல்லை வைங்க, எல்லாரும் என்ன நேசிப்பாங்க. நம்ம அவ வீட்டுக்கு போனால் வாங்கன்னு வரவேற்பாங்க. அவ வீட்டுக்கு போய் ஏதாச்சும் ஹஜ்ஜார் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன்னு சொல்லிங்க வைங்களேன், இன்னைக்கு சிரிச்ச முகத்தோடு தருவாங்க. நாளைக்கு அந்த வீட்டு வாசல்லையே உங்களை ஏற்றுவதற்கு யோசிப்பார்கள். உங்களை கண்டால் ஒதுங்குவார்கள். சலாம் சொன்னா கூட நாளைக்கு சலாம், கொஞ்சம் வேலை இருக்குது அப்படிம்பார். கொஞ்சம் வேலை இருக்குது. நீங்க தேவையாகிறீங்க அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்லல, உங்களுக்கு தேவை இருக்குதுன்னு கூட அவங்களுக்கு தெரியக்கூடாது. சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்ற ஒரு அருமையான வசனம் நான் ரொம்ப வியந்து போனேன். ஏழை சஹாபாக்களை பற்றி சொல்கிறான். லில் ஃபுகராயில் முஹாஜிரீன், முஹாஜிர்கள் ஏழை மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்த சஹாபாக்கள் என்று சொல்லிவிட்டு அவங்க எப்படி நடப்பாங்கன்னா, சாப்பிட ஒன்றும் இல்லை, பசியோடு இருப்பாங்க. ஆனால் அவங்க பசியா இருக்கிறாங்க, இன்னைக்கு சாப்பிடாம இருக்கிறாங்கிறத யாரும் தெரியக்கூடாது என்பதற்காக உதடுகளில் எண்ணெயை தேய்ச்சிக்கிடுவாங்களாம். உதடு காஞ்சி இருந்தா பாவம் பசியோடு இருக்கிறாங்கன்னு இன்னொருத்தங்க நினைச்சிடக்கூடாது, எண்ணெயை தடவி கொள்வாங்க அந்த பெருமக்கள். இன்னொரு பக்கம் கொஞ்சம் கந்த ஆடைகளை அழுக்க நீக்கி சுத்தமாக உடுத்துக்கிடுவாங்களாம். ஏன்னா நம்மை பார்த்து இவங்களெல்லாம் கஷ்டப்படுறாங்க, ஏழைகள் என்று 4 பேர் நினைச்சிடக்கூடாது. நினைச்சிட்டாங்கன்னா என் ரப்ப குறைவா நினைச்சிடக்கூடாதுன்னாங்க. அல்லாஹ் சொல்றான், அவர்களுடைய நிலையை தெரியாத மக்கள் அவங்கள பார்த்துட்டா இவங்கெல்லாம் பணக்காரர்கள் நினைப்பாங்களாம். கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவங்க ஏழைண்டு. அவங்க நிலைமையை தெரியாமல் வெளியூர்லேருந்து நம்ம ஆட்கள் போய் அவங்களையும் பார்த்துட்டோம்னா எவ்வளோ பெரிய பணக்காரர்கள், எவ்வளோ அழகான ட்ரெஸ் எடுத்துருக்கிறாங்க, ஜம்முன்னு இருக்கிறாங்களே. ஆனால் 3 நாள் சாப்பிடாம இருந்திருப்பார். தெரியாதவங்களுக்கு முன்னால் தன்னை பணக்காரர்களாக காட்டுவார்கள். இன்னைக்கு பெரிய பணக்காரர் கூட தன்னை ஏழை மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிறார். ஏழை மாதிரி காட்டுறது பெரிய விஷயம் இல்லை. எளிமையான வாழ்க்கை வாழணும், நம்மகிட்ட இருக்குதுங்கிறத சொல்லணுங்கிறான் அல்லாஹ். அம்மா பி நியாமத்தி ரப்பிக்க ஃபஹத்திஸ், அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை சொல்லு. அப்பதான் 4 பேருக்கு உங்ககிட்ட தேவையாகுவாங்க, கஷ்டத்தை சொல்லுவாங்க, நீ கொடுக்கிற வாய்ப்பு ஏற்படும். உன் கையில் நான் கொடுத்தேன், எதற்கு? நீ கொடுப்பதற்கு. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அடிக்கடி சொல்லுவாங்க, உயர்ந்த ட்ரெஸ் அணிவாங்க இமாம் மாலிக், மிக உயர்ந்த ட்ரெஸ். அப்போ பெரிய இமாம் ஆச்சா இப்படி ட்ரெஸ்ஸு? அவங்க அதுக்கு பதில் சொன்னாங்களாம், நானும் ஃபக்கீர் மாதிரி ட்ரெஸ் அணிந்தால் யாரும் எங்கிட்ட கேட்க மாட்டாங்க, நான் நிறைய பண வசதிகள் எல்லாம் எனக்கு கொடுத்துருக்கான், இவ்வளவு ட்ரெஸ்ஸை நான் போட்டால் எல்லாரும் என்ன நினைப்பாங்க, எங்கிட்ட 4 பேர் தன் தேவைகளை சொல்லுவாங்க. அல்லாஹ் அக்பர். இன்னும் ஒரு சில நிமிடத்தில் நிறைவுபடுத்தி விட்டு மஜ்லிஸ், திக்ர் மஜ்லிஸ் தொடர்ந்து துவாவுக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் தொழுகை. நிர்வாக பெருமக்களுடைய மேலான ஒத்துழைப்போடு சங்கை மிக்கவர்களே, நான் நிறைவுபடுத்த வருகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே அல்லாஹ் குர்ஆனிலே உன் நிஅமத்தை காட்டுங்கிறான்.
அல்லாஹ் உன்னை நல்ல நிலையில வச்சிருந்தா நல்ல நிலையில இருக்கேன்னு சொல்ல. நிறைய பேர் சொல்றது இல்லை. எப்படி இருக்கிறீங்க? ஏதோ பரவாயில்லாம இருக்கிறேன் சொல்லாதீங்க, நல்லா இருக்கிறேன்னு சொல்லுங்க. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன், எந்த குறையும் இல்லை, அல்லாஹ் என்ன நல்லா வச்சிருக்கிறான். நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லும் போதெல்லாம் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். அப்படி சொல்றதுக்கு கூட பல பேருக்கு நசீப் இல்லை. ஏதோ வாழ்க்கை ஓடுது. வாழ்க்கை எப்படி ஓடுது? ஏதோ ஓடுது. நிறைய பேர்கிட்ட விசாரிங்களேன், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன்னு சொல்றதுக்கு கூட அவங்களுக்கு ஒரு தயக்கம். ஏன் கேட்குறேன்? அல்லாஹ் நல்லா வச்சிருக்காங்க. அல்லாஹ் தானே குர்ஆன்ல சொல்றான், அம்மா பி நிஅமத்தி ரப்பிக்க ஃபஹத்திஸ், உன் ரப்பு உனக்கு கொடுத்த நிஅமத்தை சொல்லு. மாலிக் இமாம் நான் காட்டுகிறேன் கோலத்தில் ஏன் என்ற 4 பேர் வரணும், வந்து சொல்லணும் நீங்க நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு எந்த எதிர்பார்க்கிறவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நான் இருக்கிறேனே. நான் ஃபகீரா இருந்தா அவங்க கிட்ட வரமாட்டாங்க. எனவே நமக்கு அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை வெளிக்காட்ட வேண்டும் என்று நான் சொல்கிறதில் நிறைய பொருள் இருக்கிறது. எப்பவுமே நல்லா இருக்கிறேன்னு சொல்லுங்க. அல்லாஹ் ஒரு குறையும் எனக்கு வைக்கல. நல்ல மனைவியை கொடுத்தான், அருமையான பிள்ளைகளை கொடுத்தான், வாழ்வுக்கும் வாழ்வாதாரத்திற்கும் நிறைய வழிகளை திறந்து விட்டான். இன்னைக்கு கொஞ்சம் வியாபார நஷ்டமாகலாம், ஆனா எப்போதுமா நஷ்டம்? நிறைய தந்திருக்கிறான் அல்லாஹ். இனியும் அவன் தர வேண்டுமா? நான் நல்லா இருக்கிறேன் என்று நீங்கள் சொன்னால் அவன் நல்லாவே ஆக்கி வைப்பான். நான் நிறைவுபடுத்துகிறேன். இமாம் முஹம்மது இப்னு வாசிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகச்சிறந்த ஞானம் படைத்தவர்கள், அல்லாஹ்வின் அன்பும் ரசூலின் தொடர்பிலும் வாழ்ந்தவர்கள். அவர்களுக்கு காலில் ஒரு கட்டி வந்துச்சு. முஹம்மது இப்னு வாசிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அதை ஜமாளிச்சிட்டாங்க, போயிட்டாங்க. ஒரு நாள் அவங்க வக்துக்கு வரல. பள்ளிவாசலில் முன்சப்பில் கரெக்டாக நிற்பாங்க. அவங்க இல்லைன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். ஏன்னா அவங்க வரல, அந்த இடம் காலியாக தான் கிடைக்கும். கிட்டத்தட்ட 30 வருஷமாக முன்சப்பில் நின்றவங்க. அந்த இடத்த அவங்க தான் நிற்பாங்க. அந்த இடத்துல அவங்க இல்லைன்னா மூத்தாயிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு அந்த இடம் அவர்களை இடம் காட்டும், அடையாளம் காட்டும். அப்படியே நின்னவங்க ஒரு நாள் வரல சுபு தொழுகைக்கு. வீட்டில் எல்லாரும் வந்து விசாரிக்க வந்துட்டாங்க. வந்து பார்த்து அப்போ தான் காலை காட்டுறாங்க. காலில் ஒரு பெரிய கட்டி, அது அப்போ தான் உடஞ்சி சீல் வலிஞ்சிட்டு இருக்கு. அது சீல் வலிகிற வரைக்கும் ராத்திரி இஷா வரைக்கும் வந்திருக்காங்க. எப்படி குத்தும், உள்ள சீல் இருந்தால் எவ்வளோ குத்து இருக்கும், அப்போல்லாம் வந்திருக்காங்க. இப்போ வரல, ஏன்னா சீல் வலியும் போது பள்ளிவாசலில் வந்து அசிங்கப்படுத்திடக்கூடாது. நிறைய பேர் பார்த்துட்டு அனுதாப்பட்டாங்க. கால் இவ்வளோ பெரிய கட்டி வந்திருக்கு, உங்களுக்கா இப்படி சோதனைன்னு கேட்டான். அவங்க சொன்னாங்களாம், ஷக்கருத்துல்லாஹ முந்து ஹரஜத், இந்த கட்டி இன்னைக்கு வரலப்பா, வந்து ரொம்ப நாளாக இருக்குது. கட்டி என்னைக்கு வந்துச்சோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அல்லாஹ்வுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நான் கட்டி வந்ததை பொருந்திக்கிட்டேன்னு சொல்லல, அது ஒரு விஷயம். இதற்கு நன்றி சொல்கிறேன். என்னவாப்பா இவ்வளோ பெரிய சோதனை, நடக்க முடியல, காலை தூக்க முடியல, எப்படி நன்றி சொல்கிறீங்கிறீங்க? ஆமாப்பா, அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுத்தா நீ அந்த சோதனையை பார்க்கக்கூடாது. இதை விட பெரிய சோதனை கொடுக்கறதுக்கு அல்லாஹ்வால முடியும். அதை கொடுக்காம இதை கொடுத்தான், அப்படி லேசாக தான் ஆக்கியிருக்கான், நன்றி செலுத்துகிறேன். என்ன லேசு? இதே கட்டி என் முகத்தில் வந்தால் என் பார்வை மங்கியிருக்கும், மறைத்திருக்கும், 4 பேருக்கு அது கவனத்தில் கொண்டு விட்டு இருக்கும். முகத்திலும் இந்த கட்டியை அவன் வர வைக்க முடியும். அப்படி வர வைக்காமல் காலில் வர வைத்தானே, அவனுக்கு நன்றி சொல்கிறேன் நான். அது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அல்லாஹ் உனக்கு ஒரு சோதனையை கொடுத்தால் அதற்குள் 4 வகையான அருட்கொடைகள் இருக்கிறதும்பாங்க. அந்த நாளையும் விவரிக்க நேரம் இல்லை. ஒரு சோதனைக்கு பின்னால் 4 நியாமத்து இருக்குது. அப்படின்னா எந்த சோதனையிலும் அதை விட பெருசு இருக்கு. கீழே விழுந்துட்டோம், அல்லாஹ் பாதுகாக்கட்டும், காயப்பட்டோம், என்ன போய் நான் தொலைதானே வந்தேன், கீழே விழுந்துட்டேன்னு அவளாம் சொல்லக்கூடாது. நான் தொலைதானே வந்து அப்துல்லா இப்னு அத்தீக் ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு வேலையை அனுப்புகிறாங்க. அவங்க போய் அந்த வேலையை முடிச்சுட்டு மாடியில இருந்து கீழே விழுந்துட்டாங்க, கால் ஒடிஞ்சு போச்சு. வேலை இருந்து கீழே விழுந்தாங்க, கால் ஒடிஞ்சு போச்சு, முட்டு ஒடிஞ்சிட்டு நடக்க முடியல. தலப்பா எடுத்து கட்டிட்டு ரசூல் தர்பாருக்கு வர்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு. நான் ரசூலுல்லாஹ்வுடைய வேலையாக தானே வந்தேன், எனக்கு ஏன் கால் ஒடிஞ்சிச்சு அப்படி கேட்கல. பள்ளிவாசலுக்கு தொலை வந்தார், கீழே விழுந்தாரு, சறுக்குனாரு, விளக்கி விட்டுச்சு, கால் ஒடிஞ்சு போச்சு, எலும்பு முறிஞ்சு போச்சு. பள்ளிவாசலுக்கு வந்து எலும்பு முறிஞ்சு போச்சு அப்படிலாம் இல்லை. அல்லாஹ் கொடுப்பான், எங்கேயும் கொடுப்பான், சோதிப்பான். அத்தனையிலும் நீங்கள் பொருந்தி கொண்டால் அல்லாஹ் உங்க தரஜாவை உயர்த்தி விடுவான். சோதிப்பது பாவிகளை மாத்திரம் அல்ல, பாவிகளை சோதித்தால் அந்த பாவத்திற்கு அது பரிகாரம். சாலிஹீன்களை சோதித்தால் அவர்களின் அந்தஸ்தை உயர்த்துகிறான் அல்லாஹ். நிறைவுபடுத்துகிறேன்.
அதற்கு அப்துல்லா இப்னு உமர் சொல்லுவாங்க, ஒரு சோதனைக்கு பின்னால் 4 நியாமத். அப்துல்லா இப்னு அத்தீக் மேலே போகிறாங்க, அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரியத்தை முடிச்சுட்டு கீழே இறங்கணும் நேரத்தில் கவனம் மறந்து காலை கீழே வச்சுட்டாங்க, ஒடிஞ்சு போச்சு, 2 ஒடிஞ்சிட்டு. சாபாக்கள் எல்லாம் பார்க்குறாங்க, ஆகா நடக்க முடியாமல் ஆயிட்டாங்களே, தவிழ்ந்து வந்து வாகனத்தில் ஏறினாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு வந்தாங்க, நீங்கள் சொன்ன காரியத்தை முடிச்சுட்டேங்கிறாங்க. இந்த செய்தி இமாம் புகாரி எழுதுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, யார் ரசூலல்லாஹ் இறங்கும் போது கால் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னாங்க. சிரிச்சுட்டே சொல்கிறாங்க, நல்ல வேலைக்கு தானே போனேன், தாங்க உத்தரவு தானே நிறைவேற்றிட்டு வர்றேன், எனக்கு ஏன் இந்த சோதனை அப்படிலாம் சொல்ல. நமக்கு அதான் முதல்ல வரும். அன்னைக்கு ஒருத்தங்கிட்ட சொன்னார், ஹஜ்ரத் என்னையும் அல்லாஹ் ரொம்ப சோதிக்கிறான், நான் ஒருவேளை தொழுகை விட்டது இல்லையே, நான் ஒருவேளை தொழுகை விட்டு யாருக்கும் துரோகம் செய்யலையே ஹஜ்ரத், என்னை போட்டு அல்லாஹ் இவ்வளோ சோதிக்கிறானே அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி, யாருக்கும் துரோகம் செய்யல, நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நிறைய பேர்கிட்ட கேட்டாலும் தெரியும், அதெல்லாம் இருக்கு, உள்ள விவரம் இருக்குதுன்னு. ஹைர், நான் முடிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே காலை நீட்டினாங்க. கொஞ்சம் கூட ஒடிஞ்சிட்டுங்கிறது நினச்சி வருத்தப்படலை யாரும் சொல்லலாம். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அவன் தான் ஒடிச்சான், அவன் நினைச்சா சரி பண்ணுவான், நம்பிக்கை இருக்குது, நீங்கள் இருக்கிறீங்களேன்னாரு. காலை நீட்டினாங்க, உமிழ் நீர் எடுத்தாங்க, தடவுனாங்க. அந்த ஷர்ட் அப்படி இப்படி கலண்டு கிடந்துச்சு, தூக்கி ஒன்றா வச்சு நீட்டினாங்க. அவர் சொன்னால், நான் நடந்து போனேன், சத்தியமிட்டு சொல்கிறேன், மவுத் வரைக்கும் காலில் வலியே வரல. ஏன்? சாந்த நபிகளின் அருள் நிறைந்த கரம், உமிழ்நீர். இன்னொரு பக்கம் கால் ஒடிஞ்ச போது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஹிதுமத்தில் தானே இருந்தேன் என்றெல்லாம் நினைக்கல, அதை ஏற்றுக்கிட்டாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம் அது. எனவே அவன் முடிவை நீங்கள் பொருந்திக் கொள்ளுங்கள். தேவையற்ற மனிதர்களாக உயர்த்துவான் அல்லாஹ். வெளிச்சத்தை நோக்கி பயணிக்கும் 2வது வழி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் 3 வழி இருக்குது, அடுத்தடுத்த சந்தர்ப்பங்களில் சொல்வோம். இல்லாமல் அல்லாஹ் ஒரு அவகாசம் வேணும் இல்லை, இந்த 2ஐயும் முதல்ல எடுத்து நடப்போம். தடுக்கப்பட்டதில் ரொம்ப அவேர்னஸ் இருக்கட்டும். எது பாவமோ அதை விட்டு கிட்ட போயிடாதீங்க. 2வது, வாழ்க்கையில் எப்போதுமே டெய்லி நடக்கும், இன்பமும் நடக்கும், துன்பமும் நடக்கும், நோய் வரும், நல்லது நடக்கும், கையில் காசு வரும், காசு கொஞ்ச நாள் இது காணாமல் போகும், எல்லாம் நடக்கும். இது அல்லாஹ்வுடைய முடிவு. இதை நம்ம பொருந்திக்கிறோம்னா எல்லார்ட்டையுமே சொல்கிறது இல்லை. அல்லாஹ்ட்ட பேசலாம், ரப்பே கொஞ்சம் பார்த்துக்கப்பா, அல்லாஹ்ட்ட பேசலாம். ஊரில் போய் பேசக்கூடாது, பள்ளிவாசலில் போய் பேசக்கூடாது. அஜார் என்ன சுபுக்கு காணல, நேற்று சரியான ஹஜ்ரத் ராத்திரி பூரம் தலைவலி, ஹை ப்ரெஷர் ஆகிட்டு. ஒரு ஆள்கிட்ட சொல்லலை, 100 பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார் ஹாஜியார், ராத்திரி ஹை ப்ரெஷர் ஆகும், லோ ப்ரெஷர் ஆகும், 2ஐயும் அல்லாஹ் தான் கொடுக்குறான், அல்லாஹ் சரியாக்குன்னு கேட்க அனுமதி இருக்குது. அடுத்தவங்கள்ட்ட போய் சொன்னீங்கன்னா அல்லாஹ் சொல்கிறான், அவன் எவ்வளோ பாவம் செய்தான், நான் யார்ட்டையும் சொல்லலை, நான் ஒரு கஷ்டத்தை கொடுத்தேன், ஊரு பூரான்னு சொல்கிறானே, நல்லா வருத்தப்படும். அவன் வருத்தப்படக்கூடாதா இல்லையா? அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக, பொருந்திக் கொள்வானாக, ஹயாத் வரையிலும் அவனை நோக்கி பயணிக்க செய்வானாக, இருண்ட பாதையிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை அசைத்து விடுவானாக, ஆனந்தமான வாழ்க்கைக்கு கொண்டு சேர்ப்பானாக, பாவங்களை விட்டும் பாதுகாப்பானாக, நம்முடைய குடும்பத்தை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக, நாம் பெற்ற பிள்ளைகளை அல்லாஹ் எப்போதும் உயர்வை நோக்கி ஆக்கி வைப்பானாக, நமது பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக, குழந்தை இல்லாத நமது பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக, கணவன் மனைவி ஹாப்பியாக வாழ தௌஃபீக் செய்வானாக, நம்முடைய பிள்ளைகள் நம்ம சொல்லு கேட்டு நடக்க செய்வானாக, அவர்களுக்கு வெற்றி தாய் தந்தையர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படுவதுதான் வெற்றி உணரவும் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதர வைத்து, குறிப்பாக உலமா பெருமக்கள் என் அத்தாயி பிள்ளைகளினுடைய உயிரோட்டமான துஆவை ஆதர வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.